அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்று ஜனவரி 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நம்ம நேரம் 12 மணி அடிப்படையில் சந்தை எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆய்வு பண்ண போகிறோம். அப்போது நம்மளுக்கு சந்தை வந்துட்டு 9:15க்கு துவங்குகிறது. இப்போ 12 மணி அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சந்தை வந்துட்டு நடைபெற்றிருக்கு. அப்போது இன்னும் 3 மணி நேரம் இருக்கிறது. அப்போது இது ஒரு சரிபகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளோட ரேஞ்ச் நம்ம 100 புள்ளியிலிருந்து 150ன்னு பார்த்துருந்தோம். இப்போ சமீப காலமாக 150 புள்ளியிலிருந்து 200 புள்ளி இருந்தாலும் 100 புள்ளிங்கிற அடிப்படையே நம்மளுக்கு இருக்கும். அப்போது இதில் பார்த்திங்கன்னா இப்போ சரியாக 100 புள்ளிகள் தான் இருக்குது. அப்போது இந்த ஹையை உடையாமல் இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகாமல் சந்தை வந்துட்டு மாற்றங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போது ஓப்பனில் இருந்து லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 58 புள்ளிகள். இதே ஓப்பன் டு ஹை அப்படின்னு எடுத்துகிட்டால் 40 புள்ளிகள். அப்போது சந்தையோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 98 புள்ளிகள் தான் இருக்குது, 96 புள்ளிகள் தான் இருக்குது. அப்போ இந்த இடங்களில் நம்மளுக்கு சந்தையோட பயணம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா இதில் குறைந்தபட்ச இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 38 புள்ளிகள். ஏன்னா ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது 38 புள்ளிகள், ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது 58 புள்ளிகள். அப்போ குறைந்தபட்சம் 38னா அதே 38 புள்ளி இங்கே கழிக்கணும். அப்போது 21,688 38 புள்ளிகளை கழித்தால் 0 8 3 போய்த்து 5 6. அப்போ 21,650. அப்போ 21,650 இருந்து 21,726 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒரு உள்ளடக்க சந்தையாக எடுத்துக்கணும். அடுத்தது இது 58 புள்ளிகள். அப்போ இதே 58 புள்ளிகள் இங்கேயே நம்ம பார்த்தா அப்போ 21,688 58 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா 8 கூட்டல் 8 16 1 9 14 1. அப்போ 21,746. அப்போ ரேஞ்சோட அடிப்படையில் பார்த்தா 21,630 21,650 21,688 21,726 21,746. அப்போ இந்த 21,650லேருந்து 21,726 வரை நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சந்தை வந்து ஒரு பக்கவாட்டு நகர்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல புலப்படுகிறது. இப்போ சந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தான் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ 650லேருந்து அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்காங்க, ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க, எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது நம்ம நேற்றைய சந்தை 10ஆம் தேதி. அப்போது 21,641 இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு முக்கியமாக பார்க்கணும். அப்போது எஸ்டர்டே ஹை 21,640. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்கிறாங்க, எஸ்டர்டே ஹை அபோவ் இருக்கிறாங்க, ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க. அப்போது ஓப்பன் பிலோ இருக்கிறதுனால ஓப்பன் அபோவ் நம்மளுக்கு போகாமல் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்போது இதற்கு மேலே இருந்தால் சந்தையோட பயணம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கணும். ஆனால் அந்த எல்லையை கடந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு இதற்கு முந்தைய எல்லைகள் அப்படிங்கிறது 21,724 21,763 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தடைக்கல்கள். அப்போ இந்த 21,763 தாண்டினால் நம்மளுக்கு 21,800 நம்மளுக்கு முக்கியம். ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையிலேயே நம்ம பார்த்து விடலாம். இப்போ அட்டவணை என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா 21,700 கால், 21,600 புட், 650 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 21க்கும் 21,600 புட்டுக்கும் அப்போ 21,650 நடுநிலை,
21,700 காலுக்கும் 21,650 புட்டுக்கும் அப்போ 21,675. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 21,650 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அட்டவணைப்படி 21,600ம் 21,700ம் 21,650. அந்த 650 நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு 21,700 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ 21,736. 21,600 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோசஸ் நம்மளுக்கு 35. அப்போ 21,565. அப்போ இந்த ஜோன். ஓகே, அடுத்தது 21,600 புட் ஆப்ஷன் படி 23 ரூபாய் தான் நம்மளுக்கு ஹை அப்படிங்கிறதுனால 21,577 அப்படிங்கிறது சந்தைக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இப்போ 21,600 புட் இந்த 23 ரூபாய் கடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளே இல்லாத பட்சத்தில் சந்தை 21,577க்கு கீழே செல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று பொருள். அப்போது 21,700 கால் 55 ரூபா ஓப்பன் ஹை கொடுத்ததுனால சந்தை 21,755 அப்படிங்கிற இடத்திற்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகளும் குறைவு. அப்போது இதனுடைய நடுநிலை நம்மளுக்கு தெரியணும். அப்போ 21,755 21,577 அப்போ 15 7 போச்சுன்னு 8 14 7 போச்சுன்னு 7 6 அப்போ 178 புள்ளிகள் டிவைட் பை 2 வகுத்தல் 2 கொடுத்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 89 புள்ளிகள். அப்போ 90 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். 21,577 90 புள்ளிகளை நம்ம இது பண்ணால் 21,667 அப்படிங்கிறது மிக முக்கிய இடமாக இருக்குது. இது எதை பேஸ் பண்ணினா இரண்டின் கால் மற்றும் புட்டோட காலுடைய ஹை புட்டோட ஹையோட மையப்புள்ளியாக நம்ம பார்ப்பது. இப்போ இதை க்ளோசிங் நம்ம அடிப்படையில் நம்ம பார்த்துட்டா 21,736 21,565 இது ரொம்ப மையமாக பார்த்தாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21,650 தான் நம்மளுக்கு மையப்புள்ளியாக வரக்கூடான வாய்ப்புகள் மிக அதிகம். இருந்தாலும் நம்ம அதை நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். 100 35ன்னா 70 170 புள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 85. அப்போ இதிலிருந்து 85னா அப்போ 21,650ம் 21 நம்ம பார்த்த அந்த கணக்கு 667ம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதற்குள் சந்தை எப்படி இருக்காங்க பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு 21,650 கால் 650 புட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதற்கு இடைப்பட்டது அதுதான். அப்போ 21,650 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 650 புட்டோட ஹை 40 ரூபாய். அப்போ 21,610 21,650 கால் 90 ரூபாய் 21,740. அப்போ இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் 130 ரூபாய். அப்போது சரிப்பகுதி அப்படின்னா 65 ரூபாய். அப்போ 21,675 மையமாக வைத்து நடைபெற போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. 21,650 ப்ரீவியஸ் க்ளோசஸ் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் 21,597. 21,650 60 ரூபாய் அப்படின்னா 21,710. அப்போ இதற்குண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 113 புள்ளிகள் டிவைட் பை 2 வகுத்தல் 2 அப்படி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 57 புள்ளிகள். அப்போ 21,597 57 புள்ளிகள் 14 அப்போ 21,654. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது? 21,650 21,654 21,667 நினைக்கிற மறந்து வந்துட்டு. அப்போ இந்த கணக்கீடுகள் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது இம்ப்ளைட் வாலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் ஆப்ஷன் ப்ரீமியம் ஃபியூச்சர் ப்ரீமியம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப குறைந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இது வந்து ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கிற இருந்தால் ரொம்ப கம்மியாக எடுங்க. அதுவும் ஐடிஎம் ஆப்ஷனில் எடுங்க, ஓடிஎம் ஆப்ஷனில் எடுத்துட வேண்டாம். ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து 10% தான் உங்களுக்கு வாய்ப்பு, 90% அது ஜீரோவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம். ஐடிஎம் ஆப்ஷனே வந்துட்டு உங்களுக்கு டிகே ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் ஆப்ஷன் பையர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு நம்ம பார்க்கணும். இப்போ
இப்போ 21 659 ஸ்பாட், ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 21 657. அதாவது 42 புள்ளிகள் இவங்க பாசிட்டிவில் இருக்காங்க ஸ்பாட்டு, ஆனால் ஃபியூச்சர் வந்துட்டு 21 புள்ளிகள் நெகட்டிவில் இருக்கிறாங்க. இது பெரிய முரண்பாடு. இதனால் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். இதில் என்னென்னா, கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கும், புட்டோட டைம் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது கரைதல் வந்துட்டு மாறி இருந்திருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.